மக்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் சமூக பார்வை நிறைந்த இலக்கியங்களை பற்றி அறிதல் அவசியமான ஒன்றாகும். உயிரை விட மானமே பெரிது என மெய்ப்பிக்கும் மன்னர்களின் மாண்பு, வாய்மையே பெரிதாக போற்றிய மன்னர்களின் வாழ்க்கை, நீதிக்காக போராடிய நீதிமான்களின் நீதி தவறாத ஆட்சி, நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே பேச வேண்டும் போன்ற இனிய பாடல்களை போதிக்கும் சங்ககால சர்வ சரித்திர சுவடுகளை ஒவ்வொரு மாணவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவை போதிக்கும் நல்ல பண்புகள் மாணவர்களை வெற்றி பாதையில் அழைத்து செல்லும். வளர்ந்து வரும் நவநாகரிக உலகத்தில் மனித உயிர்களுக்கு விலை கூறி நீதி வழங்கும் இக்காலத்தில் விலங்குகளின் உயிர்களுக்கு உணர்வுண்டு, உயிர் உண்டு என்பதை துடிப்பான நடிப்பால் நீதியை நிலைநாட்ட வருகின்றனர் எமது பள்ளி மாணவர்கள். இறைவனின் அருளார் ஒரு குழந்தையை பெற்று அக்குழந்தைக்கு வீதி விடங்கன் என பெயரிட்டு தனது மனைவி தியாகவல்லியுடன் திருவாரூரை தலைநகரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார் மனு சக்கரவர்த்தி. காட்சி 1. மனு சக்கரவர்த்தி அவையில் ஒரு நாள். மன்னன் மணி சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். அமருங்கள் அமைச்சர் பெருமக்களே. இன்று ஏதேனும் நம் அவையில் வழக்கு உள்ளதா? நீதி தெரிந்தவரான உங்கள் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர் மன்னா. மிக்க மகிழ்ச்சி. மக்கள் தங்கள் குறையை தீர்த்து கொள்ளவும் என்னை நேரடியாக அணுகவும் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அமைச்சர் பெருமக்களே. கோட்டை வாயிலில் ஒரு ஆராய்ச்சி மணி கட்டுவோம். நீதி வேண்டி வருபவர் அதை அடிக்கலாம். ஆராய்ச்சி மணி எடுப்பவர் யாராக இருந்தாலும் எந்த நேரத்திலும் நாம் அரசரை அணுகலாம். ஆகட்டும் அரசியாரே. அவை களையட்டும். ராஜாதிராஜ ராஜகம்பீர சோழகுல திலக மன்னன் மணி சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். அவையோருக்கு வணக்கம். வணக்கம் மன்னா. அமருங்கள் அமைச்சர் பெருமக்களே. அமைச்சர்களே, ஆராய்ச்சி மணி அமைத்து பல மாதங்கள் ஆகிவிட்டனவே, மக்களுக்கு குறையதும் இல்லையே. குற்றமற்ற கொற்றவனை என்றும் தாழாது தளராது ஆட்சி புரியும் தங்கள் ஆட்சியில் ஏது குறை மன்னா? மக்களின் குறைகளுக்கு செவிசாய்த்து நீதி வழங்கி வருவதால் தங்களை மக்கள் தங்களின் குலதெய்வமாக கருதுகின்றனர் மன்னா. அளவுக்கு மீறிய புகழுரை பெருமைப்படுத்தி பேசுவதில் நீர் திறமைசாலி என்றே நினைக்கிறேன். நான் சாதாரண மனிதன். என்னை கடலுக்கோப்பாக கூறுவதில் நியாயமில்லையே. நீதியை நிலையாக கொண்டு ஆட்சி புரியும் தங்களிடம் தெய்வம் இருப்பதும் மக்களுக்கு தெய்வமாக காட்சியளிப்பதிலும் தவறில்லையே. கண்களை இமை காப்பதிலும் மன்னன் மக்களை காப்பதிலும் ஒரு வியப்பும் இல்லையே. மன்னர் மன்னா வணக்கம். ஒரு செய்தி கொண்டு வந்துள்ளேன். கல்வியையும் கலைகளையும் கற்க சென்ற நாம் இளவரசர் வந்து கொண்டிருக்கிறார்.
வீதி விடங்கா என் அன்பு மகனே, உன்னை கண்டு எத்தனை நாட்கள் ஆகிவிட்டன. மகனே, அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து விட்டாயா? அதில் என்ன சந்தேகம் தந்தையே? அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்து விட்டேனே. மன்னா, உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுமா? என்னவென்று கூறுங்கள் அமைச்சரே. மன்னா, நம் இளவரசர் தேரில் சென்று மக்களின் குறைகளை கேட்டு அனைவரின் துயரையும் துடைக்கிறார். ஏதேது என் மன்னனை விட என் மகன் புகழ் அதிகமாக போலிருக்கிறது. சோழகுல திலக மன்னன் மணி சக்கரவர்த்தி வருகிறார் வருகிறார் வருகிறார். அமருங்கள் அமைச்சர் பெருமக்களே. கோவிலில் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக நடக்கின்றனவா? மிகவும் சிறப்பாக நடக்கின்றனர் மன்னா. என்றுமே ஒலித்திடாத ஆராய்ச்சி மணியின் ஓசை விண்ணதில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யார் அங்கே? காவலனே, ஆராய்ச்சி மணி ஒலிக்கும் சத்தம் கேட்கிறது. என்னவென்று பாருங்கள். ஆகட்டும் அரசியாரே. ஒரு தாய் பசுதான் மணி அடிக்கிறது மன்னா. அது கண்களை இறந்து தாரை தார கண்ணீர் வடிகிறது மன்னா. அமைச்சரே, என்னவென்று விரைவாக விசாரித்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசியாரே. மன்னா, ஒரு தவறு நடந்து விட்டது. என்ன? நம் மன்னராட்சியில் தவறு நடந்ததா? விளக்கமாக கூறுங்கள். மன்னா, நம் இளவரசர் நகரம் செல்லும் போது பசுவின் கன்று ஒன்று எதிர்பாராமல் தேரில் சக்கரத்தில் சிக்கி அகால மரணம் அடைந்து விட்டது மன்னா. என்ன? என் மைந்தன் ஒரு உயிரை கொன்று விட்டானா? நான் என்ன செய்வேன்? என் நாட்டின் நிதி அழிந்து விட்டதா? மன்னா, நம் தாய் பசுவை அரண்மனையில் வைத்து பராமரித்து அதற்கு வேண்டிய அனைத்தையும் செய்வோம் மன்னா. மக்களின் துயர் மட்டுமல்லாமல் மாக்களின் துயரும் அரசரையே சேரும். அமைச்சரே, வீதி விடங்கனை கைது செய்து சிறை காவலில் அடைங்கள். சற்று பொறுத்துங்கள் மன்னா. உங்கள் முடிவு சரிதானா? ஒரு பசுவின் கன்றுக்காக தவமிருந்து பெற்ற மகனை பலி கொடுப்பதா? வேண்டாம் மன்னா. தியாகவல்லி, பொறுமையாக இரு. எனது கவனக்குறைவால் ஒரு பசு தன் கன்றை இழந்து விட்டது. மன்னியுங்கள் தாயே. தர்ம நெறிப்படி கன்றுப்பட்ட துயரத்தை என் மகன் பட வேண்டும். கன்று இழந்த பசுவின் துயரத்தை நான் பட வேண்டும். அவனோ தேர் சக்கரத்தில் ஏற்றி கொல்லப்பட வேண்டும். அரசே, என் மகனுக்காக இந்த நாட்டை சேர்ந்த குடிமகளாக மடிப்பிச்சை கேட்கிறேன். கருணை காட்டுங்கள் மன்னால். என் மகனுக்கு உயிர் பிச்சை தாருங்கள். தியாகவல்லி, உனக்குள்ள துக்கத்திலும் துயரத்திலும் என் முனை கூட குறைந்ததில்லை என் துயரம். நீ நம் மகனுக்கு மட்டும்தான் தாயாக பேசுகிறாய். நானோ நாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கு தலைவனாகவும் காட்டில் வாழும் விலங்குகளுக்கும் பிராணிகளுக்கும் தந்தையாக விளங்குகின்றேன். அது மட்டுமல்ல, புறாவின் துன்பத்திற்காக தன் சதை அறிந்து கொடுத்த சிபிமன்னன் மரபில் வந்தவன் நான். என்னால் நீதி தவற முடியாது. தலைமை அமைச்சரே, நாளை தண்டனை நிறைவேற்ற எங்களால் இந்த பாவ செயலை செய்ய முடியாது மன்னா. மன்னியுங்கள். ஓ, அப்படியா? நானே நாளை தண்டனையை நிறைவேற்றுகிறேன்.
வீதி விலங்கா, என்னை விட்டு சென்று விட்டாயா? மகனே, உன்னை அள்ளி அணைத்த இந்த கைகளால் நானே உன்னை கொஞ்சி விட்டேனே. கோமாரா, நீ அடைந்த புத்திர சோகத்தை இனி நான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கப் போகிறேன். தோழா, உன் நீதி நெறியை உலக அறிய செய்யவே இச்சோதனையை நடத்தினோம். மாண்டவர் அனைவரும் உயிருடன் திரும்புவர். வாழ்க உன் புகழ். எல்லோருக்கும் ஒரே நீதி என உணர்த்திய மலர் நீதி சோழன் வாழ்க. வாழும் மண்ணும் உள்ளவரை உனது புகழ் ஓங்குக. மனு சக்கரவர்த்தி என உன் பேர் என்றிருந்து மலநீதி சோழன் என்று திருநாமம் பெற்று ஒலிக்கட்டும். வாழ்க மலநீதி சோழன்.